கோல்டு இன்றைக்கி 1,00,000க்கு மேலே போனாலும் நாம் வந்து இப்போ ஒரு ரேட் சொல்கிறாங்க இல்லையா, 1,25,000 அப்படின்றாங்க ஒரு சவரன்னா 8 கிராம். அந்த 8 கிராமுக்கு உண்டான தங்கத்துக்கு உண்டான காசை மட்டும்தான் நம்ம நகைக்கடையில் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு மெயின் ரீசனே வந்து என்ன அப்படின்னா, இந்த கோல்டு ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன். அப்போது எனக்கும் தோணுச்சு, அப்போ கோல்டுக்காக மக்கள் எவ்வளோ வந்து அதாவது எக்ஸ்ட்ரா பயங்கரமான செலவெல்லாம் பண்ணுறாங்க வீணாக ஒரு விஷயமும் தெரியாமல் அப்படின்றதுக்காக. இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அதுதான் சேதாரம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நான் இன்றைக்கி எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக வந்து லலிதா ஜுவல்லரியோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு ஒரு செயின் செய்யறதுக்காக தங்க பார் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுலேருந்து எப்படி செயின் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். ஸோ எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, ஒரு துளி தங்கம் கூட வேஸ்ட்டாக போல், அப்புறம் எதுக்குங்க நீங்கள் சேதாரம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அது உண்மை தான். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு ஒரு தூசி அளவு கூட தங்கத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட சேதாரம் அப்படின்னு வாங்குறாங்க? சரி, ஓகே, சேதாரத்துக்கு நான் பே பண்ண ரெடி. பட் அந்த சேதாரத்தை என்கிட்ட தானே கொடுக்கணும். சேதாரத்தை என்கிட்ட கொடுக்காம நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதை எப்படி வந்து அதுக்கு நான் எதுக்கு பே பண்ணணும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10 சவரன் நகை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 கிராம் சேதாரம்னு போடுறீங்க, நியர்லி 1 சவரன். அப்போது அந்த 1 சவரனுக்குண்டான கோல்டுக்குண்டான காசை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்போ அந்த தங்கம் எங்கே? சேதாரம் இவங்களே வச்சுப்பாங்களாம், அதுக்குண்டான காசையும் இவங்களே வாங்கிப்பாங்களாம். இது என்ன இது? அப்போது இதுக்கு கவர்மெண்ட் தான் புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். சேதாரன்றது மக்களை ஏமாற்ற பெரிய முட்டாள்தனம். இதுக்கு பதிலாக செய்கூலி கேட்கலாமே. எந்த கடையிலையாவது செய்கூலி வாங்குறாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? செய்கூலிலாம் இல்லைங்க. நம்ம கடையில் நீங்கள் எவ்வளோ பெரிய நகை வாங்கினாலும் சரி சாரி, அதுக்கு செய்கூலியே கிடையாது. ஏன்னா செய்கூலி வந்து கம்மியாக தான் இருக்கும், சேதாரம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சேதாரத்தை வாங்குகிறாங்க, செய்கூலி இல்லை அப்படின்னுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவும் அதே ரிலேட்டட் தான். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களை லலிதா ஜுவல்லரி முதற்கொண்டு எல்லா ஜுவல்லரிஸும் வந்து உங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போது உங்களுக்கு தங்கம் செய்கிற ஒரு ஆச்சாரி தெரியும் அப்படின்னா, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு 24 கேரட் கோல்டு ஒரு சவரனும், அதே 24 கேரட் ஒரு சவரன் கோல்டு காயினையும் எடுத்துகிட்டு போயிட்டு நகைக்கடையிலையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆச்சாரிக்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா, நகைக்கடையில் நீங்கள் அதுக்குண்டான, அதாவது ஒரு சவரனுக்குண்டான நகையை எடுத்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், சேதாரம். இதே நீங்கள் ஒரு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா, அந்த 8 கிராம் சொன்னோம் இல்லையா, 8 கிராம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் திருப்பி கொடுக்கும்போது 9 கிராம் இல்லை 9.5 கிராம் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ப்ளஸ் அவருக்கு செய்கூலி மட்டும் கொடுத்தா போதும். இதோட சூட்சம் என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 24 கேரட் கோல்டில் உங்களால் ஆபரண தங்கம் செய்யவே முடியாது. அதில் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது செம்பு கலந்தாகணும். புரியுதுங்களா? அதனால தான் வந்து கோல்டு கடைக்கும் ஆச்சாரிக்கும் உள்ள வித்தியாசம். நகை யார்கிட்ட கொடுத்தா அதிகமாக கைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரிக்கிட்ட கொடுத்தா தான் வரும். இன்றைக்கி ஆச்சாரிங்க இருக்காங்களா, தங்கம் செய்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே மெஷின்ஸ் தான் செய்யுது அப்படின்றப்போ தூசி அளவு தங்கம் கூட வேஸ்ட்டாக போகவே போகாது. இருந்தாலும் நம்ம சேதாரத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி அந்த லலிதா ஜுவல்லரியோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டுமே வந்து எனக்கு அவார்ட் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.